அனைவருக்கும் வணக்கம். இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு செய்தியில பார்க்குறப்ப மனசு ரொம்ப பதபதச்சுதுங்க. ஏன்னா, உலகத்துல வறுமையில வாழ்றவங்க, இன்னும் ஏழை, பணக்காரன் எவ்வளோ ஏற்ற தாழ்வுகள் இருக்கிறதெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் கஷ்டமாக மனது வலிக்கிறது. அந்த வகையில சோமாலியா போன்ற வறுமையில் மிகுந்த நாடுகள் நிறைய இருக்கிறது. அப்படிப்பட்ட நாடுகளில் ஒன்றுதான் நமீபியா. அந்த நமீபியா நாட்டுல வறட்சி தலைவிரிச்சு ஆடுது. அங்க மக்களுக்கு உணவே இல்ல. இத பார்த்து அரசாங்கம் என்ன முடிவு எடுத்திருக்காங்க அந்த நாட்டுல, வனவிலங்குகளான யானை உட்பட அது நீங்க உணவுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்காங்கங்க. இன்னும் அது பயன்படுத்த போவதாக சொல்லியிருக்கிறார்கள். இதை பார்த்தவுடன் யானைகள் 1, 2 இருந்தா கூட அழிஞ்சிருமே அப்படின்னு ஒரு பதைபதைப்பு காரணத்தால நான் பதிவை போடுறேன். உலக நாடுகளில் எத்தனையோ அமைப்புகள் இருக்குது. இந்த அமைப்புகளுக்கு இந்த மாதிரியான செய்தி சென்றடைந்தால் அவர்கள் அந்த நாட்டுக்கு ஏதாவது செய்யலாம் அல்லவா? அந்த ஒரு அடிப்படையில தான் நான் இந்த பதிவை போடுகிறேன். எத்தனை பேர் பார்த்தாலும் அவர்கள் இந்த அரசாங்கத்துக்கு, உலக அமைப்புகளுக்கெல்லாம் இது சென்றடைந்தால் நிச்சயமாக வறட்சியிலிருந்து, மனித உயிர்களிலிருந்து அவர்களை காப்பாற்ற முடியும் என்பதுதான் எனது எண்ணமாக இருந்த காரணத்தால் இந்த காணொளியை நான் அந்த செய்தி பார்த்தவுடன் நான் உங்களுக்கு பதிவிட்டு யூடியூப்பில் போடுறேன். ஏன்னா, நான் யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற தமிழுடைய வரலாற்று சிறப்புமிக்க அந்த சொல்லை நம்ம பார்க்குறோம். அதே போல் ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷன் உதவி செய்கிறது, அது ஒரு புனிதமாக, ஒரு தர்மமாகலாம் நம்ம இந்திய கலாச்சாரத்தில் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நாடுகள் இவ்வளோ கோரமான ஒரு பசியை நோக்கி போகின்றது அப்படின்னு சொன்னால், அங்கே இந்த செழிப்பான வளமான நாடுகள் உதவலாம் இல்லையா? நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் அரசியல்வாதிகிட்ட இருக்க பணத்தை பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் கூட கற்பனைக்கு எட்ட முடியாத அளவுக்கு ஒவ்வொருத்தங்கிட்ட சொத்து வச்சுருக்காங்க. இந்த பணத்தெல்லாம் சேர்த்து வச்சு நீங்கள் என்னையா கொண்டு போகிறீங்க? அதை எடுத்து இது மாதிரியான நாடுகளுக்கு உங்களுடைய பேரில் நிறைய சேவைகள் செஞ்சு உங்கள் பாவத்தை போக்கிக் கொள்ளலாமே. எப்படியே சம்பாதிச்சு சொத்து தானே. 8 மணி நேரம் 10 மணி நேரம் உழைச்சாலும் ஒரு ஏழைக்கு என்ன கிடைக்க போகுது? ஒன்றும் கிடைக்காது. அவன் 3 வேளை சோறு திங்கிறது பெரிய விஷயமா இருக்கும். அதனால தான் இதை பணக்கார நாடுகள் இதை கொஞ்சம் சிந்தித்து பார்த்து இந்த நமீபியா நாட்டுக்கு உதவலாம். வனவிலங்குகளை அழிப்பதற்கு முன்னாக இவர்கள் உதவலாம் என்பதுதான் என்னுடைய செய்தியாக இருக்கிறது. நன்றி, வணக்கம்.